சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாந்திரிகம் உண்மையா பொய்யா பித்தலாட்டமான்னு என்கிட்ட நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இந்த கலையை தமிழகத்தில் உள்ளவங்களும் சரி மற்றவர்களும் சரி இந்த கலையை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் இது உண்மையா அந்த மாதிரி விஷயங்களை திணிச்சிட்டாங்க. ஏன்னா நம்பக்கூடிய அளவில் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் இது உண்மையா பொய்யான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது உண்மைதான் என்பதற்கான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். மாந்திரிகம் உண்மையா அப்போ என்னன்னு சொன்னால், அப்போ ஜோதிடம் உண்மையா சித்த மருத்துவம் உண்மையா அப்படிலாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்துடும். மாந்திரிகம் உண்மையானா அந்த ஃபீல்டில் இருந்து அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் தெரியும். வெளியே சொல்லவும் கூடாது. சொன்னால் அது அவங்களுக்கே பாதிப்பாக தான் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில பேருக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க, அதாவது சாமி ஆடுவாங்க. அப்போ என்னன்னு சொன்னால், சாமி வரவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் உள்ளவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு முன்கூட்டியே ஒன்று கனவுல சொல்லும். அது வெளியே சொல்லும்போது என்ன பிரச்சனை வருது? அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. குடிமூழ்கி போகக்கூடிய சூழ்நிலை வரும். கரு அருந்து போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட வருது. இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த விஷயங்களை நான் என்னுடைய பணத்துக்காகவும் நான் வேறொரு விஷயங்களை நான் சொல்ல போய் கரு அருந்து போகுது. கரு அருந்துனா என்னது? கொடி, அதாவது கரு அருந்து போன்னு சொல்லுவாங்க. உன் கொடியை வெட்டிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சாமிகள் அருள்வாக்கு சொல்கிறப்ப இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. முதல் மூலம் எங்கே வேறுபடணும் அங்கேருந்து அறுத்து எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது. யாரெல்லாம் உன் குடும்பத்தில் இருக்காங்களோ எல்லாத்தையும் அழிச்சிடுவேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் அப்படிலாம் இருக்குது. அதனால தான் சாமி ஆடுறவங்க எந்த டைமில் சொல்லணுமோ அந்த டைமில் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது கனவுல நிறைய பேருக்கு வந்திருக்குது. இது உண்மை. இதை அனுபவித்து பார்த்தா தானே தெரியும். எல்லாருக்கும் இது சாத்தியம் முடியாது. அந்தந்த மக்களுக்கு தான் தெரியும். அது சரி. அதாவது ஓ பாசிட்டிவ் உள்ளவங்களே வாங்க, எந்தெந்த இது இறக்கி கொடுக்க முடியுமோ அதை நாங்களே இறக்கி கொடுப்போம். உடம்புல இறக்குறது அவர்களோட வலிகள் நோவுகள் யாருக்கும் தெரியாது. நான் ஒன்று சொல்கிறேன். சாமி ஆடக்கூடிய ஆளாக இருந்தால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில், அடுத்தது அமாவாசை பௌர்ணமியில், அந்த மாதிரி நாட்கள்லாம் பாருங்கள், அவங்களுக்கு உடம்புல வலிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை அனுபவிச்சாதான் தெரியும். உணர்ந்தால் தான் அது புரியுமே. சரிங்களா? நோய் வந்தால் தான் உங்களுக்கு அதோட கஷ்டம் நஷ்டம்லாம் தெரியும். மாத்திரத்தினா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மருந்து குடித்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது வந்தால் தான் தெரியும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு வெளிப்படையாக பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வேலையா சாமியாடலாம்? அது தனக்கு வந்தால் தான் எல்லா விஷயமும் தெரியும். இதனால் அனுபவம் இல்லாத மக்கள் இப்படி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பொய். சாமி ஆடுறதுல ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சாமி ஆடுறதுல அறிகுறிகள் நிறையா இருக்கிறது. அடுத்தது ஆங்கில மருத்துவர்கள் மருந்து கொடுக்குறாங்க. வயிறு வலின்னு ஒருத்தவங்க போகிறாங்க, வயிற்று வலின்னு. அந்த மாதிரி வயிறு வலி வரப்போ ஆங்கில மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிருக்குன்னு சொல்லி அது மருந்து கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு வாரம் போச்சா அந்த மாத்திரையால் என்னென்ன பிரச்சனை ஒன்று அது தெரியாது, சரியாகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு பார்ப்பாங்க. ஸ்கேன் பண்ணாலும் நோய் தெரியாது. அப்புறம் ரத்தத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்கும். ஏன் இப்போ இந்த வயிற்று வலி கண்டுபிடிக்க முடியுமா? அவங்க படித்ததை மட்டும்தான் சொல்லுவாங்க தவிர புதிதாக ஆராய்ச்சி செய்த எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட. மாந்திரிகம் சித்த வைத்தியம் கற்றவர்கள் அவங்க எப்போவுமே ஆராய்ச்சியாளர்கள். இன்னும் படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இருக்குது. எல்லாமே புதிது தான் அவங்களுக்கு. ஒவ்வொரு அனுபவமும் புதுசாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை, இந்த இடத்துல நீ படுத்திருக்க, இந்த மாதிரி ஒரு தேவதை உன் வயிற்றுல சுரண்டி இருக்கு, அதுக்கு இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போ, இந்த மாதிரி படையல் போடு, இந்த மாதிரி பண்ணு, சரியாயிரும் சொல்லுவோம். அதே மாதிரி செய்வாங்க. அடுத்த நாளே சரியாயிரும். எதுக்கு இது ஸ்கேன் பண்ணணும், எதுக்கு மாத்திரை முழுங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறா. அடுத்தது காலில் செய்வன கூறு, காலில் ஃபுல்லாக புண்ணு, சலம் வச்சு நீராக வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே நீராக வடிஞ்சிக்கிட்டே இருக்குது 24 மணி நேரம். அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல.
இதே மாதிரி தான் ஆங்கில மருத்துவர் போகிறாங்க, இது ஒரு நோயின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க, அதுக்கு மாத்திரையை கொடுத்து கொடுத்து பார்க்குறாங்க, மருந்து தடவி பார்க்குறாங்க, மருந்து போட்டு நிற்கவில்லை, எது பண்ணும் அந்த நீர் வடியில் நிற்கவே இல்லை. ஏன் முடியல, ஏன் சரி பண்ண முடியல? தனியாக காலை எடுத்து வச்சாலும் நிற்காது, அந்த நீர் தனியாக வெட்டி வச்சாலும் அந்த நீர் நிற்காது. மருத்துவம் இல்லை, உள்ள ஒரு தேவதை இருக்குது, ஏவல் பண்ணி வச்ச ஒரு தேவதை இருக்குது, அது இருந்து கண்ணீர் வடிக்குது. இப்படியும் இருக்குது. இதுக்கும் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, எதுலேயுமே அந்த இது தெரியவே தெரியாது. சுவர் இருக்காது, உப்பு இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் நீர் வடியும். எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், ஆனாலும் நீர் வடியுது. ஏன் ஏன் பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க படித்ததை மட்டும்தான் சொல்லுவாங்க, செய்வாங்க. அவங்க ஒரு மாதிரியை பார்க்குறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஏவல் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னார் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, உங்களுக்கு இந்த மாதிரி படையெல்லாம் போட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க, அதுக்கு நிகராக நீங்கள் வந்து ஒரு அதுக்கு மேலே ஒரு படையல் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து பலி கொடுத்து ஒரு ஆடோ இது ஆடுங்கிறேன் ஒரு கோழியோ 2 கோழியோ இந்த மாதிரி பலி கொடுத்து நீங்கள் வந்து அதை செய்யுங்க. செஞ்சு வேலை பண்ணால் அது அடுத்த நாளே சரியாக போயிடும். காலில் வடிகிற தர இதுவும் சரியாச்சு, அப்புறம் புண்ணு ஆறணும்ல, அது அப்புறம் 1 மாதம் ஆகும், சரியாயிரும். புண்ணு ஆறுறது தானே, அந்த வலி நோவு அந்த தண்ணி வடியாது எதுவுமே இருக்காது, புண்ணு அப்படியே இருக்கும். அந்த புண்ணு எப்பயும் போல் சரியாயிரும். எல்லாரும் புண்ணுமே உடனே சரியாகாது, பொறுமையாக தான் சரியாகும், அது உடனே சரியாயிரும். இப்படி இருக்குது. அப்புறம் ஒரு சில பேருக்கு ஏனக்கால் மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கால் வலிச்சுக்கிட்டே இருக்கும், வீட்டுக்குள்ளே இருந்தால் ஏதோ இது பண்ணுற மாதிரி அடிப்பட்ட மாதிரி வலி வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எங்கே தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் நார்மலாக இருந்தாலும் சரியாகாது. இதே கதை தான் நான் சொல்லுவேன். இந்த மருத்துவர்கிட்ட போவான், மாத்திரை முழுங்குவான், இது பண்ணுவான், எது பண்ணாலும் இது சரியாகாது. இதுக்கு மாந்திரிக மூலியமாக மட்டுமே சரி பண்ண முடியும். இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்தது. இதை மாதிரி நான் நிறையா அனுபவம் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? குட்டி பிசாசுன்னு சொல்லுவாங்க, வயிறு நல்லா பெருசாக ஊதி இருக்கும், ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனோன்னா வயிறு வத்திரும். என்ன காரணம்? ஏன்னா வயிறு ஊதி இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே வந்தோன்னே என்னாச்சு, வயிறு வத்தி போய் கிடக்குது, டாக்டர் சொல்லுவார். அதுக்கு இல்லை ஊதிருந்துச்சு, இங்கே வந்தோன்னே வத்திருச்சு அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் வீட்டுக்கு போவாங்க, மறுபடியும் வயிறு கும்முன்னு ஊதும், திருப்பி ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க, திருப்பி வயிறு வத்திரும். இந்த மாதிரி பிரச்சனையிலும் இதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்க முடியுமா மருத்துவரால்? ஒன்றும் கொடுக்க முடியாது. இது என்ன பிரச்சனை தெரியுமா? இது வந்து கிணத்துல நீரில் விழுந்து இறந்தவங்களோட பேய். அதாவது அவங்க மூச்சு முட்டி இறக்குறப்ப அந்த தண்ணியை குடித்து வயிறு ஊதிரும் பார்த்தீங்களா, அதோட இது வந்து இவங்கள தாக்கும். இது சரியான முறையில் பூஜை பண்ணி கரெக்டான படையல் போட்டு நம்ம பூஜை பண்ணி எடுத்து சரி பண்ணிடுவோம். அடுத்த நாள்லேருந்து வயிறு இதாகாது, அந்த பேய் பிசாசு எல்லாம் போயிடும். அப்போ அந்த வயிறு வந்து உப்பாது. கையை முறுக்கிறது, இந்த பல்லை முறுக்கிறது, முடியை விரித்து போடுறது, முடியை பிச்சுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இதெல்லாம் ஒரு சில தேவதைகள், இந்த பேய்கள் பிசாசுகள் பண்ணுற வேலை. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து உடம்பெல்லாம் சொறி சிறங்கு மாதிரி அரிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் என்ன ஆயில்மெண்ட் தரணுனாலும் சரியாகாது. ஏன் அப்படி வருது? ஏன் ஆங்கில மருத்துவம் பார்ப்பாங்க, சித்த மருத்துவம், எந்த மருத்துவத்துலேயும் சரியாகலை. ஏன் சரியாகலை? நாள்பட்ட நோய் இதுக்கு பேர். அது சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, சொரிஞ்சாதான் தூக்கம் வரும். அந்தளவு உணர்வு, அந்த சொரியறப்ப ரத்தம் வர வர உனக்கே சொரிவாங்க. ஏன்? அதேமாதிரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைனா ரொம்ப அதிகமாக இருக்கும், அமாவாசை பௌர்ணமி இன்னும் அதிகமாக இருக்கும், பூச நட்சத்திரம்னாலும் அதிகமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தில் ராஜா இருக்கா, கலந்துருக்கா, அது நோய் கலந்துருக்கா, பூச்சி கடிச்சிருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்பையும் ஒன்றும் க்யூர் ஆகாது. அலர்ஜி வந்திருக்காலாம் பார்ப்பாங்க, எந்த ஒரு நோய் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது ஏன் வருது? அது ஒன்றும் இல்லை, அவங்கள ஒரு நாள் நம்ம கூப்பிட்டு பூஜை செஞ்சு அவங்கள உள்ளே இருக்கிறது என்னான்னு பார்த்து உட்கார வச்சு அவங்கள ஆட வைக்கணும். உள்ளே ஒரு பேய் இருக்கு இல்லையா, அதை ஆட வச்சு அதுக்கு என்ன தேவையோ இது பண்ணி அப்படி பண்ணாதான் அடுத்த நாள் அந்த அரிப்பு இருக்காது. ஆகையால் மாந்திரிகம் வந்து உண்மையாக என்னன்னா அனுபவப்பட்டால் தான் அது தெரியும். சரிங்களா? வலியும் வேதனையும் ஒருத்தவங்களுக்கு வந்தால் தான் அது தெரியும். எனக்கு காய்ச்சல் வந்துச்சு சொன்னால் அதை வந்து நான் என்னால் முடியலன்னு சொல்லுவேன், ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க எப்பயும் போல் அதை கேஷுவலாக எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ ஆகையால் மாந்திரிகம் பொய்யான்னு சொல்லாதீங்க, உண்மை. மாந்திரிகம் உண்மை. இதெல்லாம் நான் அனுபவத்தில் கண்டது எல்லாமே, நான் இதில் பதிவில் போடுறது எல்லாமே நான் சொந்தமாக அனுபவித்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து போட்டது. சரியா நண்பர்களே?
மாந்திரிகம் உண்மை, அதை சரியான மெத்தடில் பண்ணால் உண்மை. ஒரு சில பேர் வந்து அதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. மாந்திரிகம் உண்மை. சரியா நண்பர்களே, நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஆராய்ச்சியாளர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் வீடியோ போடுறாரு பாருங்கன்னு. நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம்.